ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கப்பவே லேபர் பெயின் வர ஸ்டேஜுக்கு பின்னாடி போயிட்டு தனக்கு தானே டெலிவரி பார்த்துட்டு திரும்ப வந்து பெர்ஃபார்மன்ஸை கண்டினியூ பண்ணியிருக்காங்க. கேட்கவே ஒரு மாதிரி இருக்குல்ல, சொல்கிறேன் ஃபுல்லாக கேளுங்க. விதாபாய் நாராயண் காங்கர் மகாராஷ்டிராவை சேர்ந்த இவங்க சின்ன வயசுலேயே குடும்ப கஷ்டத்தினால குடும்ப தொழிலான தமாஷாவை எந்த ப்ராக்டிஸுமே இல்லாமல் ஆட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. வறுமையின் காரணமாக ஆட ஆரம்பித்த இவங்களோட நடனத்தை மக்கள் ரசிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இவங்களோட நடனத்தை பார்க்க மக்கள் வெளியூர்ல இருந்தும் நீண்ட வரிசையில் நின்றும் பார்த்துருக்காங்க. ஒரு தடவை ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கப்பவே லேபர் பெயின் வர வறுமையாலும் டிக்கெட் எடுத்தவங்களை ஏமாற்ற முடியாதுங்கிற காரணத்தினாலும் ஸ்டேஜுக்கு பின்னாடி போயிட்டு தனக்குத்தானே டெலிவரி பார்த்துட்டு அந்த தொப்புள் கொடியை கல்லை வச்சு அறுத்துட்டு மீண்டும் வந்து பெர்ஃபார்மன்ஸை கண்டினியூ பண்ணியிருக்காங்க. இவங்களோட டெடிகேஷனை பார்த்தா மொத்த மக்களும் ஆடி போயிட்டாங்க. இவங்களோட நடனத்தை பார்த்து பல பட வாய்ப்புகள் வந்தும் தான் இல்லாட்டி தன்னோட சக கலைஞர்களோட வாழ்வாதாரம் பாதிக்கணும், அது எல்லாத்தையுமே ரிஜெக்ட் பண்றாங்க. நம்ம இந்தியன் பிரசிடென்ட் கிட்ட இருந்து 2 முறையும் மகாராஷ்டிராவோட கவர்மெண்ட் கிட்ட இருந்து ஒரு தடவையும் அவார்டு வாங்கியிருக்காங்க. மகாராஷ்டிரா கவர்மெண்ட் இவங்களை குயின் ஆஃப் தமாஷாங்கிற அவார்டை கொடுத்து பெருமைப்படுத்தியிருக்காங்க. தன்னோட கடைசி காலத்துல மெடிக்கல் பில் கூட கட்ட முடியாம இறந்து போன இவங்களோட கதையை இன்னைக்கு பல கோடி போட்டு படமா எடுத்திருக்காங்க. என்ன மாதிரி ஒரு சொசைட்டில நம்ம இருக்கோம்ல, உயிரோடு இருக்கிறப்ப கொண்டாட தவறிய நாம அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அவங்கள லெஜெண்ட்ஸா பாக்குறோம்.